ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துதலை சொல்லுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இயேசுவின் வாலிபர் ஊழியங்கள் சார்பாக, என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துக்களை மறுபடியும் நான் சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த மகிழ்ச்சியான நாளில் சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பிசாசு யோசித்தான், இயேசுவை சிலுவையில் அறைந்து கல்லறுக்குள் வைத்து விட்ட உடனே இயேசுவின் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று. ஆமென். ஆனால் அவர் 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இயேசுவை சொல்லி இருப்பார், அதில் வசன ஆதாரங்கள் இருக்கிறது. நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று தேவதூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் நமக்குள்ள அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ஏன் அவர் உயிர்த்தெழ வேண்டும்? வேதத்தில் வாசிப்பீங்கன்னா எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினால பாவங்களினால மரித்திருந்த நம்மளை, தேவ பிள்ளைகளே, பாவத்தில் மரித்திருந்தவர்களை அவன் உயிர்ப்பிக்கும்படிக்கு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்காக தான் இயேசு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஒருவேளை இயேசு கல்வாரி சிலுவிலே தன் ஜீவனை கொடுத்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர் அப்படியே கல்லறைக்குள் இருந்திருந்தானால், அவர் உயிர் தெழாமல் இருந்திருந்தானால் தேவ பிள்ளைகள் இந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. ஆமே. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நாம் பேசியிருக்க முடியாது. அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அக்கிரமங்களினால பாவங்கள் எல்லாம் மரித்தவர்களாக இருந்த அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் இன்னைக்கு நம்மளையும் அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை விடுவித்து இருக்கிறது அல்லவா? ஆமேன். அது மாத்திரமில்லை, ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அழகா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காகவும் எழும்பப்பட்டும் இருக்கிறார். பாருங்களேன், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழும்பப்பட்டிருக்கிறார். ஏன் அவர் உயிரோடு எழுந்தார்? நாம் நீதிமானாய் மாறணும். அல்லேலூயா. அவர் நீதிபரராய் இருக்கிறார். அவர் நீதிமான். தேவ பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் கூட நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அது மாத்திரமில்லாமல் அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்களை வாசிக்கும் போது இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலாய் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலினாலும் இணைக்கப்பட்டு இருப்போம். அல்லேலூயா. அவர் எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ, தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இதர் முதற்கொண்டே பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. யார் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறார்களோ, இயேசு மறுபடியும் வரும்போது ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாக்கப்படுவோம். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, மரித்த அத்தனை பேரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுதாங்க பெரிய நம்பிக்கை, இதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். உலகத்தில் நீங்கள் என்ன மரிக்க போகிறோம், ஆனால் மரித்து மண்ணோடு மண்ணா போகிறது இல்லை. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு, ஆண்ட ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன சொன்னா, எப்படி அவர் உயிர் தேர்ந்தாரோ நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம். அல்லேலூயா. அழிவுள்ளதாகியது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாது சாவாமையும் தரித்து கொள்ளும் என்ற வார்த்தையின்படி தேவ பிள்ளையில அவர் உயிர்த்தது போல கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, ஆயிரம் ஆண்டுகளாய் அவரோடு கூட வாழ்கிற ஒரு உன்னதமான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அவர் எப்படி மகிமையான தேவனாய் காணப்படுகிறோம், அந்த மகிமைக்குள்ள நீங்களும் நான் வாழப் போகிறோம். அதற்காக தான் இயேசு உலகத்துக்கு வந்து பாடுகளை பட்டு நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தேவ பிள்ளைகளே, பெரிய கல் வைக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தது, ராஜாவின் முத்திரை இருந்தது, காவலாளர்கள் இருந்தார்கள், இத்தனை காரியங்கள் இருந்தும் அவர் உயிர்த்ததில் யாராலும் தடுக்க முடியல. அவர் எப்படி உயிர்த்திருந்தாரோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை, ஆமென், எதெல்லாம் மரித்து போய் இருக்கிறதோ கர்த்தர் உயிர்ப்பித்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு
அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. அந்த நல்ல மகிழ்ச்சியான நாளுக்காக, இந்த உயிர்த்தெழுதலின் நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவங்களிலே சாபங்களில் இருந்த எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நீர் உயிர்த்தெழுந்தீர் அல்லவா ஆண்டவரே. இன்றைக்கு ஒருவேளை பாவ சாபத்தில் கட்டப்பட்டிருப்பானா ஒரு விடுதலை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்களையும் நீதிமானாய் மாற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆமென். என்ற உங்களோடு 1000 ஆண்டு காலங்களாய் வாழ்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவரே பெரிய கல்லோ ராஜாவின் முத்திரையோ ஆண்டவரே காவலர்களோ உங்கள் உயிர்த்ததை தடுக்க முடியலையோ, இவர்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மை ஆசீர்வாதங்கள் எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ விலகட்டுங்கப்பா. எல்லாம் ஆசீர்வதி. இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உழித்த இந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. தைரியமாக போங்க. God bless you.